ഏഴാவது ശ്ലോകം ബൃഹദ്ബലം മനഃ വിദ്യാത് ഉഭയ ഇന്ദ്രിയ നായകം പഞ്ചാലാഹ പഞ്ചവിഷയാഹ യത് മധ്യേ നവഗം പുരം ബൃഹദ്ബലം മനോവിദ്യാദുഭയേന്ദ്രിയനായകം പഞ്ചാലാ പഞ്ചവിഷയാ യന്മധ്യേ നവഗം പുരം. സൈന്യാധിപൻ அப்படின்னாக்கா கர்மேந்திரியங்களோடும் ஞானேந்திரியங்களோடும் நாதனான மனசாக்கும். பாஞ்சால தேசம் அப்படின்னாக்கா ശബ്ദാദി விஷயங்களாக்கும். 9 என்ட்ரன்ஸோடு கூடின புரம் அப்படிங்கிறது நவத்வாரங்களோடு கூடின சரீரமாக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷி வர்ணிக்கிறார். சரீரம் அப்படிங்கிறது புரம் அப்படிங்கிறது பிருஹத் பலம், ரொம்ப பெரிய சைன்ய பலம் இருக்கிறதாக்கும். சைன்யாதிபன் அப்படிங்கிறது உபய இந்திரிய நாயகம். உபயம் அப்படின்னா 2 விதத்துல இருக்கிற இந்திரிய நாயகம், 2 விதத்துல இருக்கிற இந்திரியங்களோடும் நாதன், கர்மேந்திரியங்களோடும் ஞானேந்திரியங்களோடுமான நாயகம் நாதன். அந்த நாதன் மனஹா மனசாக்கும். சைன்யாதிபன் அப்படிங்கிறது கர்மேந்திரியங்களோடும் ஞானேந்திரியங்களோடும் நாதனான மனசாக்கும் அப்படிங்கிறத வித்யாது தெரிஞ்சுக்கோ பிராச்சீன பர்ஹிசே. பஞ்சாலாஹா பாஞ்சால தேசம் அப்படிங்கிறது பஞ்ச விஷயாக சப்த ஸ்பர்ஷ கந்த ரூப ரசங்களாயிருக்கிற 5 விஷயங்களாக்கும், தன்மாத்திரங்களாக்கும். பஞ்சபூதங்களோடு தன்மாத்திரங்கள் என் மத்தியே இந்திரியங்களோடு நடுவலியாயிட்டு நவா 9 கம் துவாரங்கள். கம் சொன்னா ஆகாசம், அதானது ஸ்பேஸ், அதானது துவாரம். அப்படி 9 துவாரங்கள் இருக்கிற புரம். புரம் அப்படிங்கிறது மனுஷ சரீரமாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ பிராச்சீன பர்ஹிசே. 8வது ஸ்லோகம் அச்சினி நாசிகே கர்ணௌ முகம் சிஷ்ண குதௌ इति द्वे द्वे द्वारौ बहिः यादि यः तद् इन्द्रिय संयुतः. अक्षिणी नासिके कर्णौ मुगं शिश्नगुदाविदि द्वे द्वे द्वारौ बहिर्यादि यस्तद् इन्द्रिय संयुतः. ரெண்டு நேத்திரங்களோடு துவாரங்கள், 2 மூக்கோடு துவாரங்கள், 2 கர்ணங்களோடு துவாரங்கள், குஹ்யம் குதம் வாய் இப்படின்னு 9 துவாரங்கள் வழி ஜீவாத்மா அதாவது இந்திரிய சக்திகளோடு கூடிட்டு வெளியில கிளம்பி போறது பிரகிருதி விஷயங்களை ஸ்வீகரிக்கிறதுக்காயிட்டு. டோட்டலா 9 துவாரங்கள். அதுல அச்சினி 2 கண்கள், நாசிகே மூக்கோடு 2 துவாரங்கள், கர்ணவ் கண்களோடு 2 துவாரங்கள், இதி இப்படின்னு
द्वे द्वे द्वारौ ரெண்டு ரெண்டு துவாரங்கள் இருக்கு. முகம் வாய் அப்படிங்கிற துவாரம் அதுவும் சேர்த்த 7 துவாரங்களாச்சு. அதோடு கூடி சிஸ்ன குதௌ, சிஸ்னம் சொன்னா சிருஷ்டி பண்றதுக்கான அவயவம், குதம் அப்படின்னா மலமூத்திர விசர்ஜன இந்திரியம். இப்படி 2 துவாரங்களும் கூடி சேர்த்த மொத்தம் 9 துவாரங்களோடு கூடிட்டு யஹா அந்த ஜீவாத்மா தது இந்திரிய சம்யுதா சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்களோடு கூடி சேர்ந்து பகுஹி சரீரத்திலிருந்து வெளியில யாதி கிளம்பி போறது, விஷய சுகங்களை ரிசீவ் பண்றதுக்கு ஆயிட்டு கிளம்பி போறது. 9வது ஸ்லோகம். அச்சினி நாசிகே ஆஸ்யம் இதி பஞ்சபுரஹ கிருதாஹ தட்சிணா தட்சிணஹ கர்ண உத்தரா ச உத்தரஹ ஸ்மிருதஹ. அச்சினி நாசிகே ஆஸ்யமிதி பஞ்சபுர கிருதாஹ தட்சிணா தட்சிண கர்ண உத்தராஜோத்தர ஸ்மிருதா. 2 நேத்திர துவாரங்கள், 2 மூக்கோடு துவாரங்கள், வாய், இப்படியெல்லாம் ஆக்கும் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற புறத்தில் இருக்கிற துவாரங்கள் ஆயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அச்சினி 2 கண்கள், நாசிகே 2 மூக்கோடு துவாரங்கள், ஆஸ்யம் முகம், இது இப்படியாக பஞ்ச 5 புரஹா கிழக்கு பக்கத்தில் இருக்கிற புறத்வாரங்களாயிட்டு கிருதாகா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சரீரத்தோடு முன்பாகத்திலேயாக்கும் இது உள்ளது. தட்சிணஹா கர்ண தட்சிணா தெற்கு பாகம், அதாவது காலை நேரத்தில் சூரியனுக்கு நேர நம்ம நிற்கிறத அது கிழக்கு பாகம். அப்படி நிற்கிறத நமக்கு வலது பாகம் இருக்கிறதாக்கும் தெற்கு பாகம். நம்மளோட முகத்திலேருந்து இடது பாகத்தில் இருக்கிறது வடக்கு பாகம். நம்மளோட முகத்துக்கு பேக் சைடில் இருக்கிறது மேற்கு பாகம். தெற்கு பாகம் அப்படிங்கிறதுனால இங்க சொல்லப்பட்டது வலது பக்கத்தில் இருக்கிற காது அப்படின்னு அர்த்தம். தட்சிணஹா கர்ண தட்சிணா, வலது பக்கத்தில் இருக்கிற காது. உத்தரஹாச்ச உத்தரா இடது பக்கத்தில் இருக்கிற காது. இப்படிங்கிறதெல்லாம் ஸ்மிருதஹா நீ மனசுல தெரிஞ்சு வச்சுக்கோ. சூரியனை பார்த்து நம்ம நிற்கிறத நம்மளோட முகம் அப்படிங்கிறது சூரியனை பார்த்து நிற்கிறத கிழக்க பார்த்து நின்றுட்டு இருக்கோம். நம்மளோட முகத்துக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது தெற்கு பாகமாக்கும், அந்த பக்கத்தில் இருக்கிற காது. அதே மாதிரி நம்மளோட முகத்துக்கு இடது பாகத்தில் இருக்கிறது வடக்கு பக்கமாக்கும், அதனால அந்த பக்கத்தில் இருக்கிற காது. இப்போ முகத்தில் இருக்கிற துவாரங்களை ஆக்கும் இங்க சொல்லப்பட்டது. 2 கண்ணோடு துவாரங்கள், 2 மூக்கோடு துவாரங்கள், ஒரு வாயோடு துவாரம். இதெல்லாம் கிழக்க பார்த்து இருக்கு. ஒரு காது தெற்க பார்த்தும் ஒரு காது வடக்க பார்த்தும் இருக்கு அப்படின்னாக்கும் இப்ப நம்ம பார்த்த எக்ஸ்பிளனேஷன். 10வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்துல 3 லைனாக்கும் உள்ளது. சாதாரணமா 2 லைன் 4 லைன் இப்படி இல்லாமக்கும் பார்ப்போம். சில ஸ்லோகங்களில் 3 லைன், சிலதுல கொஞ்சம் ஜாஸ்தியான லைன்களும் இருக்கும். பশ্চিমে இதி
अधो द्वारौ गुदं शिश्नम् इह उच्यते। गद्योदाः आविर्मुखी च अत्र नेत्रे एकत्र निर्मिते। रूपं विभ्राजितं ताभ्यां विचष्टे चक्षुषः ईश्वरः। पश्चिमे इत्यधो द्वारौ गुदं शिश्नमिहोच्यते। गद्योदाविर्मुखी चात्र नेत्रे एकत्र निर्मिते। रूपं विभ्राजितं ताभ्यां विजष्टे चक्षुषेश्वरा। പശ്ചിമദിക്കിലെയായിട്ട് മലദ്വാരവും ഗുഹ്യദ്വാരവും സ്ഥിതി ചെയ്യறது. கத்யோதம் ஆவிர்முகி இப்படி இருக்கிற துவாரங்கள் வழியா வெளியில போறது அப்படின்னு சொல்றதோடு அர்த்தம் நேத்திர இந்திரிய துவாரங்கள் வழியா ரூபஞானத்தை சம்பாதிக்கிறது ஜீவன் அப்படிங்கிறதாக்கும். பশ্চিமே மேற்கு பக்கத்துல சூரியனை பார்த்து நம்ம நின்னானா நம்மளோட முகத்தோடு பின்பாகத்துல அதோ துவாரௌ இதி. அதாவது சரீரத்தோடு கீழ்பாகத்தில் இருக்கிற ரெண்டு துவாரங்களாக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னது. முகத்தோடு பின்பக்கம் ஆயிட்டு மேற்கு பாகம் ஆக்குமே. அப்ப மனுஷ சரீரத்தை எடுத்தானாக்கா சரீரத்தோடு பின்பாகத்துல கீழ்பாகத்திலே ஆயிட்டு ரெண்டு துவாரங்கள். குதம் சிஷ்ணம் விசர்ஜன இந்திரியம் சிருஷ்டி இந்திரியம் இப்படின்னு ரெண்டு துவாரங்கள் இருக்கு. பশ্চিமம் இது மேற்கு பாகம் அப்படின்னு இந்த ரெண்டு துவாரங்கள் இருக்கிற ஸ்தானத்தை உச்சியதே சொல்லப்படுறது. ஏகத்ரா ஒரே ஸ்தலத்துல நிர்மிதே உண்டாக்கப்பட்ட நேத்ரே ரெண்டு கண்கள் அத்ரா அந்த புரஞ்சன கதையில கத்யோதாகாச்ச கத்யோதவும் ஆவிர்முகீச்ச ஆவிர்முகியும் அப்படிங்கிற பேர்லையாக்கும் தெரியப்படுறது. புரஞ்சன கதையில அந்த மனுஷன் அப்படிங்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற ரெண்டு கண்கள் ஆவிர்முகி அப்படிங்கிற பேர்லையும் கத்யோதம் அப்படிங்கிற பேர்லையாக்கும் உள்ளது. தாப்யாம் கத்யோதம் ஆவிர்முகம் இப்படி இருக்கிற ரெண்டு வழிகள் வழி விப்ராஜிதம் ஜொலிக்கிற சக்ஷுஷா கண்களால ரூபம் ரூபத்தை ஈஸ்வரஹா பரமாத்மாவோடு அம்சமான ஜீவாத்மா விசஷ்டே காணறது. நேத்திர இந்திரிய துவாரங்களால ஜீவாத்மா ரூபஞானத்தை சம்பாதிக்கிறது. 11வது ஸ்லோகம். நளினி நாளினி நாசே கந்தஹ சௌரப உச்யதே கிராணஹ அவதூதஹ முக்கிய ஆஸ்யம் விபணஹ வாக் ரசவித் ரசஹ.
நளினி நாளினி நாசே கந்த சௌரப உச்யதே கிராணோ வதூதோ முக்யாஸ்யம் விபணோ வாக்ரச வித்ரச. நளினி அப்படின்னும் நாளினி அப்படின்னும் சொன்னது மூக்கோடு துவாரங்களை ஆக்கும். சௌரபம் அப்படின்னு சொன்னானா கந்தமாக்கும். அவதூதன் அப்படிங்கிற மித்திரம் கிராணேந்திரியம் ஆக்கும். முக்கியை அப்படின்னு சொன்னது முகவும். விபணன் அப்படிங்கிறது வாக் இந்திரியவும். ரசஜன் அப்படிங்கிறது ரசனேந்திரியவும் ஆக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷி எக்ஸ்பிளைன் பண்றார். நளினி நாளினி நாசே நாசாத்வாரங்களை ஆக்கும், மூக்கோடு துவாரங்களை ஆக்கும். நளினி அப்படின்னும் நாளினி அப்படின்னும் சொன்னது. கந்தஹா சௌரப உச்சியதே. சௌரபம் அப்படின்னாக்கா ஸ்மெல்லாக்கும், கந்தமாக்கும். மூக்கில் துவாரங்கள் வழி அனுபவப்படுற விஷயம் அப்படிங்கிறது கந்தமாக்கும். அதானது பலவிதமான ஸ்மெல்லு கந்தத்தை ஆக்கும். சௌரபதேசம் அப்படின்னு சொன்னது. கிராணஹா அவதூதஹா. அவதூதன் அப்படிங்கிற மித்திரம் கிராணேந்திரியம் ஆக்கும். முக்கிய ஆஸ்யம். முக்கியா அப்படிங்கிறது வாயாக்கும். விபணஹா வாக். விபணன் அப்படிங்கிறது வாக் அப்படிங்கிற இந்திரியவும். ரசவித் ரசஹா. ரசஜன் அப்படிங்கிறது ரசனேந்திரியவும் ஆக்கும். நாக்கு வழியாவாக்கும். பலவிதமான டேஸ்ட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரசனேந்திரியவும் ஆக்கும். 12வது ஸ்லோகம். ஆபணஹ வியவஹாரஹ அத்ர சித்ரம் அந்தஹ பஹூதனம் பித்ருஹூஹு தட்சிணஹ கர்ண உத்தரஹ தேவஹூஹு ஸ்மிருதஹ. ஆபணோ வியவஹாரோத்ர சித்ரமந்தோ பஹூதனம் பித்ருஹூர்தட்சிண கர்ண உத்தரோ தேவஹூ ஸ்மிருதா. ஆபண தேசம் இந்த உலகத்தில் இருக்கிற விவகாரங்களாக்கும். பகூதன தேசம் நானாவிதத்தில் இருக்கிற உணவு விஷயங்களும் ஆக்கும். பித்ருஹூ அப்படின்னாக்கா வலது பக்கத்தில் இருக்கிற காதும். தேவஹூ அப்படின்னாக்கா இடது பக்கத்தில் இருக்கிற காதுமாக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷி வர்ணிக்கிறார். இதுக்கு முன்னால் அத்தியாயங்களில இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும்னா கூடியும் அந்த விஷயங்களோடெல்லாம் சூஷ்மார்த்தங்களை நடுவுல நம்ம சொல்லிட்டு போனோம்னா கூடியும் நாரத மகர்ஷி இங்க ஸ்ட்ரைட் ஆயிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சூஷ்மார்த்தங்களை சொல்லிட்டு வரார். அப்படியே அந்த சூஷ்மார்த்தங்களை சொல்லறதுக்காகவே இந்த அத்தியாயம் எழுதப்பட்டது. இந்த அத்தியாயத்துல இப்படி சூஷ்ம அர்த்தங்களை சொல்லறது வழியா நாரத மகர்ஷிக்கு ஒரு நோக்கமும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அத்ரா சரீரமாகிற அந்த புரியில ஆபணஹா ஆவணதேசம் அதானது வியாபார ஸ்தானம் அப்படிங்கிறது வியவஹாரஹா பிரகிருதியில இருக்கிற வியவகாரங்களாக்கும். பல பல விஷயங்கள் இருக்கே இந்த பிரகிருதியில அதெல்லாம் ஆக்கும். சித்திரம் அந்தஹா பகூதனம் பகூதன தேசம் அப்படிங்கிறது நானாவிதத்தில் இருக்கிற ஓதனம். ஓதனம் சொன்னா அன்னமாக்கும். பகூதனம் அப்படின்னாக்கா பகு ஓதனம். வாய திறக்கிறது பல பல விதத்தில் இருக்கிற தேசங்களுக்காக்கும். தட்சிணஹா கர்ணஹா பித்ருஹூஹு
வலது பக்கத்துல இருக்கிற காது பிதிருலோகத்துக்கான வழியாக்கும். உத்தர கர்ணஹா தேவஹூஹு. இடது பக்கத்துக்கு இருக்கிற காது அப்படிங்கிறது தேவலோகத்துக்கான வழியுமாக்கும் அப்படிங்கிறத ஸ்மிருதஹா மனசுல நன்னா உറപ്പിച്ചു வை. 13வது ஸ்லோகம். பிரவൃத்தம் ச நிவൃத்தம் ச சாஸ்திரம் பஞ்சால சம்நிதம் பித்ருயானம் தேவயானம் ஸ்ரோத்ராத் ஸ்ருததராத் व्रजेद. प्रवृत्तं च निवृत्तं च शास्त्रं पञ्जाल संज्ञितं पितृयानं देवयानं श्रोत्रात् श्रुतधरात् व्रजेद. श्रोत्रात् श्रुतधरात् व्रजेद. பாஞ்சால தேசம் அப்படின்னு சொன்னது பலவிதமான பிரவൃத்திகள் நடக்கிற ஸ்தலம். பிரவൃத்திപരവും நிவൃத்திപരവുமான சாஸ்திரங்களையாக்கும் சொன்னது. ஸ்ரோத்ர இந்திரியமாயிருக்கிற ஸ்ருததரன் அப்படிங்கிற நண்பன் வழி அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு ஜீவாத்மா பிரவൃத்தி மார்க்கத்தையும் நிவൃத்தி மார்க்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுண்டு ஜீவாத்மா பிதர்லோகத்துக்கோ தேவலோகத்துக்கோ யாத்திரையாகிறது. பஞ்சால சப்னிதம் பாஞ்சாலம் அப்படிங்கிற பேரில சொன்னது பிரவൃத்தம் ச நிவൃத்தம் ச பிரவൃத்திപരവും நிவൃத்திപരവുமான சாஸ்திரம் சாஸ்திரங்களையாக்கும். കർമ്മകാണ്ഡ മാർഗത്തെയും മോക്ഷമാർഗത്തെയും ഉപാസനാ മാർഗത്തെയും സംബന്ധിച്ച ശാസ്ത്രമാക്കും. ശ്രോത്രാത് ശ്രുതധരാത് ശ്രോത്രേന്ദ്രിയം அப்படிங்கிற ஸ்ருததரன் அப்படிங்கிற நண்பனோடு ஹெல்ப்பால நிவൃத்தி மார்க்கവും பிரவൃத்தி மார்க்கവും நன்னா காது வழியா கேட்டு தெரிஞ்சின்ற ஜீவாத்மா பித்ருயானம் பிரவൃத்தி சாஸ்திரம் வழி பித்ருலோகத்துக்கும் தேவயானம் நிவൃத்தி சாஸ்திரம் வழி தேவலோகத்துக்கும் വ്രജേത് பிரயாணம் செய்யும் அப்படின்னு நாரத மகர்ஷி இங்க பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 14வது ஸ்லோகம். ஆசுரி மேட்ரம் அர்வாக் துவார் व्यवायः व्यवायो ग्रामीणां रदिः. आसुरी मेड्रम अर्वाक द्वार व्यवायो ग्रामीणां रदिः. उभस्तः दुर्मदः प्रोक्तः निर्रदिः गुद उच्यते. आसुरी मेड्रमर्वाक द्वार व्यवायो ग्रामीणां रदिः. उभस्तो दुर्मद प्रोक्तो निर्दिर्गुदमुच्यते. निर्दिः गुद उच्यते. निर्दिर्गुद उच्यते. ஆசுரி அப்படிங்கிறது குஹ்ய துவாரமாக்கும். கிராமக தேசம் அப்படிங்கிறது ஸ்திரீ விஷயவுமாக்கும்.
துர்மதன் அப்படிங்கிறது ஸ்திரீ யோனியாக்கும், நிருதி அப்படிங்கிறது மலத்வாரம் ஆக்கும். ஆசுரி மேட்ரம், ஆசுரி அப்படிங்கிறது குஹ்யத்வாரம். கிராமினாம் ரதிஹி, கிராமகதேசம் அப்படிங்கிறது வியவாயோ ஸ்திரீ விஷயமான சிருஷ்டிக்கான உൽപാദന அவயவமாக்கும். அர்வாத்வார், மேற்கு பக்கத்துல இருக்கிற துவாரமாக்கும். இது புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா புருஷ சரீரம் ஸ்வீகரிச்சதால இங்க ஸ்திரீயோடு கூடி சேர்ந்து பிரஜா சிருஷ்டி நடத்துறதுக்கான அவயவமாயிட்டு கிராமக தேசத்தை எடுத்து சொல்லப்பட்டது. துர்மதஹா, துர்மதன் அப்படிங்கிற நண்பன் விஷய சுகம் அனுபவிக்கிற உபஸ்தஹா, உபஸ்தம் அப்படிங்கிற ஸ்திரீ யோனியாயிட்டு புரோக்தஹா சொல்லப்படுறது. நிருதிஹி குத உச்சியதே, நிருதி அப்படிங்கிறது மலத்வாரமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது.